சரோ அப்பா வாங்க. என்னம்மா மாப்பிள்ளை இப்படி வேலை வாங்குற? இல்லப்பா இல்ல அவரை தான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி. என்ன மாப்பிள்ளை இவ தான் சொன்னா நீங்களும் இப்படி கையெல்லாம் மாவு சே. பாத்தீங்களா உங்களால அப்பா என்ன கோச்சிக்கிட்டாரு. வாங்க மாமா. வர என்ன நீ இவரை போய் வாங்க. அப்பா காஃபி இப்படி வச்சிருமா. என்னங்க இந்த பூ வாங்கிக்க. ஆக சம்பந்தியமா ஒரு 3 நாளைக்கு கோயில் குளம்னு போயிருக்காங்களா? நல்ல விஷயம்தான். அப்பா ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? லீலா, விஜி, தனு, பவானி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கொண்டாந்துருக்கிறேன். மாப்பிள்ளை இந்தாங்க முதல்ல இதை படிங்க. என்ன நல்ல சமாச்சாரம் மாமா? தனு உண்டா இருக்கிறா. அப்படியா? அப்பா தனத்தை எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம் மாமா. சௌக்கியமா இருக்காங்களா? இருக்கிறாங்க. டாக்டர்கிட்ட கூட கொண்டு காமிச்சாங்க. டாக்டர் எல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு எல்லாம் சௌரியமா இருக்குது, கவலையே படாதன்னு சொல்லிட்டாங்க. போஸ் மாமா ரொம்ப பந்தா பண்ணிட்டு இருப்பாங்களே. கேட்கணுமா? சும்மா இருந்தாலும் இந்த ஆளை பிடிக்க முடியாது. ஊரெல்லாம் தம் கடிச்சிட்டு திரியிறாரு. நான் அப்பா ஆயிட்டேன். மாப்பிள்ள நம்ம வீட்டில் என்ன நல்ல விசேஷம் நடந்தாலும் குலதெய்வத்துக்கு பொங்கல் பொங்கி படையல் வைக்கிறது வழக்கம். அதுக்கு தான் உங்களெல்லாம் கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். நல்லதுப்பா. ஆனா அத்தையும் நிர்மலாவும் வீட்ல இல்ல. எல்லாரும் வந்தா தானே நல்லா இருக்கும். அதுவும் வாஸ்தவம் தான். அப்போ இது இன்னொரு நாளைக்கு தள்ளி போட்டுருமா? இல்ல மாமா, இப்போனா லாரி ஸ்ட்ரைக்கு, நான் ஃப்ரீயா இருக்கேன். தள்ளி போட்டிங்கன்னா சிக்கல், நான் வர முடியாது. வாங்க மாமா. தாத்தா போற சந்தோஷத்துல இருக்கீங்க போல. ஆமாம் தம்பி, நீங்க எப்போ வந்தீங்க? அப்பவே வந்துட்டேன். சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தீங்க. ஆமாம். இந்த பாருங்க மாப்பிள்ள, உங்க அபிப்பிராயம் தான் முக்கியம். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல குலதெய்வத்தை கும்பிட போறோம். நீங்க இல்லைன்னா எப்படி? அப்புறம் என்ன எனக்கு வேலை வந்துடும். இப்போ நான் போயிட்டு வந்துடலாம். எதுக்கு தள்ளி போடணும்? போயிட்டு வந்துடலாமே. இல்ல அத்தையும் நிர்மலாவும் வீட்ல இல்லையே. எனக்கு என்ன தோணுதுன்னா, சொல்லுங்க, உங்க இஷ்டப்படி தான் செய்யணும். அம்மாவும் நிர்மலாவும் இல்லைனாலும் பரவாயில்ல, இதை தள்ளி போட வேண்டாம். குலதெய்வமாச்சே. அத்தை திரும்பி எப்போ வராங்க? அம்மா 3 நாள் கழிச்சு தானே வராங்க. அதுக்குள்ள நம்ம வந்துடுவோம். ஆமா, நீ அண்ணன் சொல்றதா சரி. போயிட்டு வந்துடலாமே. சரி ஓகே, அப்ப நான் குளிச்சு ரெடி ஆயிட்டு வரேன். சரோ, நீ கிளம்புறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணு. நான் போய் டிரைவர் பழனியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரி.